நான் மன்னிப்பு கேட்க தயார். என்ன மன்னிப்புன்னு சொல்ற லூசு. இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு? திராவிட இயக்கம். இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு? பெரியார், அண்ணா. 60% இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை நீ இந்துக்கள் என்று வைத்திருக்கிறார். அந்த இந்துக்களுக்காக உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அவர்களுக்கு உரிமைக்கு போராடி பெற்று தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகமும். நாங்க இந்துக்கு எதிரி இல்ல, விட்டு. ஆனால் உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது இல்லை, நீ கிறிஸ்தவனாக இல்லை என்றால், நீ இஸ்லாமியாக இல்லை என்றால், நீ பர்சியனாக இல்லை என்றால் நீ இந்துவாகத்தான் இருக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட கொடுமை வேறு எந்த நாட்டிலாவது உண்டா? இந்துவாக இருக்கிறவரை சூத்திரன், சூத்திரனாக இருக்கிறவரை நீ விபச்சாரியின் மகன், இந்துவாக இருக்கிறவரை நீ பஞ்சவன், இந்துவாக இருக்கிறவரை நீ தீண்டத்தகாதவன். எத்தனை பேர் விபச்சாரி மகனாக இருக்க விரும்புகிறீர்கள்? எத்தனை பேர் தீண்டத்தகவனாக இருக்க விரும்புகிறீர்கள் என்கின்ற கேள்வியை உறக்க சொன்னால்தான் அது சனாதனத்தை முறியடிக்கின்ற அடிநாதமாக அமையும் என்பதை விடுதலையும் முரசொலியும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிடர் கழகம் எடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது. சங்கிகளுக்கெல்லாம் கோபம். இப்ப என்ன சொல்றாங்க? ஆராசா மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்துக்களை புண்படுத்தி விட்டார். ஒன்னும் மன்னிப்பு கேட்பது பெரிய விஷயம் இல்லை. மன்னிப்பு கேட்பது என்பது மனித மாண்பு. நான் மன்னிப்பே கேட்க மாட்டேன்னு சொன்னா அவனோட முட்டாள், அவனோட வரட்டுத்தனமான அயோக்கியம் எவனும் கிடையாது. யார் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கணும். தி இஷ்யூஸ் whether ராஜா did a mistake. நான் மன்னிப்பு கேட்க தயார். என்ன மன்னிப்புன்னு சொல்ற லூசு. என்ன சொன்ன? நானு ரொம்ப நல்ல ஆர்குமெண்ட்லாம் வைக்கிறாங்க. இந்த திருப்பதி நாராயணன் ஒரு ஆள் மதிக்கிறேன். he has put forth a very legitimate argument. ஒரு நல்ல ஆர்குமெண்ட் வச்சார். இந்து மதத்துல சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆனா இப்ப அந்த இந்து மதம்ல அம்பேத்கர் இந்து சட்டம் கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு ராஜா சொல்றது பொருந்தாது, வேணும்னே சொல்றாரு. அது இந்துக்களை இழிவுபடுத்துது. seems to be legitimate. பார்க்கிறது சரியா இருக்கு, இல்லன்னு சொல்லல. நான் 2G பார்த்தவன். இந்த தில்லாலங்கடி எல்லாம் என்கிட்ட வச்சு கூடாது. நீ சொல்றது கரெக்ட். அப்ப இருந்த இந்து மதம் இப்ப இல்லன்னு சொல்ற. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் நான் பெரியார் திடல்ல பேசினேன்? ஏன் பெரியார் திடல்ல இந்து மதத்துல இப்படி இருக்குன்னு நான் ஏன் சொன்னேன்? ஏன் சொன்னேங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க. அதுல வருது, சனாதனத்தை பத்தி வருது. முதல்ல நான் சொல்லிடுறேன், இந்துக்களுக்கு ராஜா எதிரியா? இந்துக்களுக்கு கருணாநிதி எதிரியா? யாரு இந்துக்களுக்கு தான் யாரு எதிரி இல்ல, யாருக்கு எதிரின்னு வரேன். நான் கேட்கிறேன், 1951 பிற்படுத்தப்பட்டவனுக்கு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார் பெரியார். இடஒதுக்கீடு இருந்துச்சு. அது வேண்டான்னு 2 பிராமணர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு செல்லாதுன்னு சொன்னாங்க. யார் பிற்படுத்தப்பட்ட மக்கள்? கவுண்டரு, தேவரு, நாடாரு, யாதவரு, வன்னியாரு, செட்டியாரு, நாயுடு, இவங்க தானே. இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு? திராவிட இயக்கம். இவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டது யாரு? பெரியார், அண்ணா. 60% இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மக்களை நீ இந்துக்கள் என்று வைத்திருக்கிறார். அந்த இந்துக்களுக்காக உச்ச நீதிமன்றத்திற்கு போய் அவர்களுக்கு உரிமைக்கு போராடி பெற்று தந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், திராவிடர் கழகமும். நாங்க இந்துக்கு எதிரி இல்ல, விட்டு. அதுக்கு பிறகு மண்டல் கமிஷன், மத்திய அரசாங்கத்தினர் இல்ல. நல்லா தெரிஞ்சுங்க, இதுல தாழ்த்தப்பட்ட மக்கள் பறையர், பல்லர், அறிஞர் வரவே இல்லை. அவர்களுக்கு 1946 அம்பேத்கர் வெள்ளக்காரண்டியே வாங்கிட்டார். தயவு பண்ணி மனசுல வச்சுங்க, அது தனி. இப்ப நான் பேசுறதெல்லாம் இந்து மதத்திலே இருக்கின்ற பிற்படுத்தப்பட்டவர்கள். இந்த மேடையில் இருக்கிற எல்லா ஜாதிக்கும் சொல்றேன். கொங்கு வேளாள கவுண்டர், முக்குளத்தோர், நாடார், வன்னியர், நாக்கியமார், செட்டியார், யாதவர், குயவர், இவர்களுக்கெல்லாம் மத்திய அரசாங்கத்தில் பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேணும்னு கேட்டோம்ல. இவங்க எல்லாம் இந்து தானே, நீங்க எல்லாம் இந்து தானே. இந்த இந்துக்களுக்கு தான் இடஒதுக்கீடு கேட்டோம். இதை எதிர்த்தவர்கள் யார்? எதிர்த்தது பிராமணர்களும் ரஜபுத்தர்களும் மேல் ஜாதியும். அவர்களும் இந்துக்கள் தான்.
என்ன சொன்னாங்கன்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ்ல 5ஆம் ஆண்டு டாக்டர் படிக்கிற மாணவர்கள் கையில விளக்கமாத்த எடுத்துக்கிட்டு, நீங்க எல்லாம் படிக்க வந்துட்டீங்க, இனிமேல் நாங்கெல்லாம் இதுக்கு தான் போகணும், ஊர்வலம் போனா இல்லையா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்போ இந்துக்களாக இருக்கின்ற பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கூடாது, உரிமை வேண்டாம் என்று சொன்ன இந்து யார்? இவனு இந்து, அவனு இந்து. நான் இந்த தேசத்திற்கு சொல்ல விரும்புகிறேன், திராவிட மாடலுக்கு கீழே இருக்கிற ஒரு சாதாரண பிரஜை சொல்கிறேன், பெரியாரை படித்தவன் என்பதாக சொல்கிறேன், அண்ணாவை அரசியல் ரீதியாக அறிந்தவன் என்பதாக சொல்கிறேன், கலைஞரோடு பயணித்தவன் என்பதாக சொல்கிறேன். இன்றைக்கு என்னுடைய தலைவன் திராவிட மாடலுக்கு தலைவராக இருக்கிற ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதனுக்கு பின்னால் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனாக சொல்கிறேன். இந்துவிலே 2 வகை. இந்துவிலே 2 வகை நான் சொல்லல. His Excellency Governor of Tamil Nadu says. R.N. Ravi, His Excellency R.N. Ravi, he took oath on the Constitution. I, R.N. Ravi, do hereby solemnly affirm to uphold the Constitution of India. அதானே நீங்க எடுத்த? R.N. Ravi ஆகிய நான் இந்திய அரசியல் சட்டத்தின்படி இந்த மாநிலத்தினுடைய கவர்னராக இருந்து அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவேன். எழுதுனல்ல, சொன்னல்ல, கவர்னர் தானே நீங்க, உங்களை நான் மதிக்கிறேன். You are my excellency, you are my governor. I have to bow. நான் உங்களுக்கு முன்னால் தலை வணங்குகிறேன். But what you did is right or wrong? இந்தியாவுக்கு அரசியல் சட்டம் வந்துருச்சு இல்ல, அரசியல் சட்டத்தை நீ கேட்டுட்டல்ல, நான் அரசியலத்தை காப்பாற்றுவேன்னு. சனாதனம் எங்க வந்துச்சு? சனாதனம் தர்மம் பேசுகிற இந்து வேற, அரசியல் சட்டம் சொல்ற இந்து வேற. சனாதனம் பேசுற இந்து ஆர்.என். ரவி, சனாதனம் பேசுற இந்து சங்கராச்சாரி, சனாதனம் பேசுற இந்து அவால், சனாதனத்துக்கு வெளியில இருக்கிறது பாவம் அண்ணாமலை, பாவம் வானதி சீனிவாசன், பாவம் எடப்பாடி பழனிசாமி, பாவம் ஓ பன்னீர்செல்வம், பாவம் எல்லாம் பாவம். அப்ப அரசியல் சட்டத்தின் மீது எடுத்துக்கொண்ட கவர்னர் சொல்லுகிறார் சனாதன தர்மம் தான் சிறந்தது என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன் அரசியல் சட்டத்தின் மீது நீங்கள் எடுத்த உறுதிமொழி உண்மையாக இருக்குமானால் அரசியல் சட்டத்திற்கு புறம்பாக இருக்கின்ற சனாதனம் எது என்று தெரியுமா உங்களுக்கு? தெரியும் தானே பேசுறீங்க.